வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று 2 விடயங்களை மையப்படுத்திய செய்திகளோடு தான் உங்கள் முன்னால் இருக்கின்றேன். ஒன்று, கடற்தொழில் அமைச்சர் தியாக தீபம் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய விடயத்தை மையப்படுத்தி அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து. இந்த நினைவஞ்சலி நடத்தலாமா நடத்தக்கூடாதா என்கின்ற கேள்விக்கான விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கின்றார். அது என்ன விளக்கம் என்பதை இந்த காணொளியில் மிக தெளிவாக பார்க்கலாம். அதுபோல இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையில் இந்தியாவை சார்ந்தவர்கள் வெளிநாடுகளில் எங்கெல்லாம் தாக்கப்படுகிறார்கள் என்பதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரம். அப்படி இந்தியர்கள் வெளியே தாக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தில் இலங்கையில்தான் அதிக இந்தியர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற அதிர்ச்சி செய்தி பதிவாகியிருக்கிறது. இந்த 2 விடயங்களை மையப்படுத்திய செய்திகளோடு இந்த காணொளிக்குள் பயணிக்கலாம். எனவே காணொளியை கடைசி வரை பாருங்கள். அதுபோல எங்களுடைய வலையொலியை உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திற்கு தெரிவியுங்கள், பகிர்ந்தளிக்க வையுங்கள். எங்களுடைய இந்த கருத்துக்களை நீங்கள் உங்களுக்கான எதிர்கருத்துகள் இருந்தால் பதிவிடுங்கள். அந்த கருத்துகள் எங்களுடைய வளர்ச்சிக்கு அது உதவக்கூடிய ஒரு களத்தை எட்டும். முதலில் கடற்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், தியாக தீபம் அவர்களுடைய நினைவேந்தலை எல்லோருமே மனம் உவந்து அதை கடைபிடிப்பதற்கான களங்களை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு பகுதியில் ஒவ்வொருவரும் உணர்வு பூர்வமாக இது சார்ந்த செயல்பாடுகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. அகிம்சை வழியில் ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களத்தை கையில் எடுத்துக்கொண்டு உண்ணா நோன்பு நிலையில் ஒரு மாபெரும் ஒரு களப்பலியாக தன்னை தியாகம் செய்த அந்த புண்ணிய உள்ளத்தை மையப்படுத்திய நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டு இருக்கின்றன. ஒவ்வொரு தடவையும் தியாக தீபம் அவருடைய நினைவேந்தல் நடைபெறுகின்ற அந்த சூழலெல்லாம் அரசை சார்ந்தவர்கள் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிப்பதும் அது நடைபெறுவதற்கு பல சிக்கல்களை உருவாக்குவதும் நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய செய்தியாக இருந்தன. இந்த முறை அதற்கு பெரிய எதிர்ப்பு இருக்காது என்கின்ற எண்ணங்கள் தான் பரவலாக இருந்தது. தற்பொழுது கடற்தொழில் அமைச்சர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய விடயம் கூட ஏறக்குறைய அதனை மையப்படுத்தியதாக இருக்கின்றது. தியாக தீபம் அவர்களுடைய அகிம்சை வழி போராட்டத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். அவருக்கு நினைவேந்தல் செய்யக்கூடிய அந்த விடயத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை. காரணம், அவர்களுடைய உறவுகள், அவரை நேசித்தவர்கள், அந்த நினைவேந்தலை கடைபிடிப்பதற்கான களங்கள் அவர்களால் எடுக்கப்படும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே அதை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் இதனை வைத்து ஒரு அரசியல் உருவாக்குவதற்கு சில அரசியல் கட்சிகள் முயற்சிக்கின்றன. அகிம்சையை மையப்படுத்தி பயணித்த ஒரு தியாகியை முன்னிலைப்படுத்துவதற்கு கூடுகின்ற கூட்டம் வன்முறையை கையில் எடுக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் என்கின்ற செய்திகள் வருகின்றன. அப்படிப்பட்ட செய்திகள் வருகின்ற பொழுது அதை தடுப்பதற்கான நிலைப்பாட்டை அரசு எடுக்கும். அதை எந்த சூழலிலும் அதிலிருந்து அரசு பின்வாங்காது என்று அறிவித்திருக்கின்றார். அப்படி என்றால் தியாக தீபம் அவர்களுடைய அந்த நினைவேந்தல் வழிபடுவதற்கான அந்த சூழலை அரசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறது என்றும், அதனை வைத்து அரசியல் செய்வதும், அதனை முன்னிலைப்படுத்தி ஒரு வன்முறை கலவரத்தை உருவாக்குவதற்கான ஒரு சூழலை ஒரு சிலர் திட்டமிட்டு உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கடற்தொழில் அமைச்சரின் அந்த செய்திகள் மூலம் நம்மால் அறிய முடிகின்றது. இது ஒரு செய்தியாக இருக்கக்கூடிய வேளையில் இன்னொரு செய்தியாக நாம் பார்க்கக்கூடிய விடயம், இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை குறித்த செய்தியைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாடுகளை சார்ந்தவர்கள் இன்னொரு நாட்டுக்கு பிழைப்பு ரீதியாகவோ அல்லது சுற்றுலா செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலோ அவர்கள் பயணங்கள் மேற்கொள்வது வாடிக்கை. அப்படி இந்தியாவிலிருந்து பல நாடுகளுக்கு பலர் பயணம் செய்திருக்கின்றார்கள்.
அப்படி பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு பாதுகாப்புகளை அந்த நாடுகள் கொடுக்கும். சில நேரங்களில் சில இடங்களில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஒரு தாக்குதலை நடத்தி விடுவார்கள். இந்த தாக்குதல் திட்டமிட்டு நடத்தக்கூடிய தாக்குதலா அல்லது இந்தியர் என்கின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியில் நடத்தக்கூடிய தாக்குதலா அல்லது ஒரு தனிப்பட்ட விடயங்களை மையப்படுத்தி நடைபெறுகின்ற தாக்குதலா என்பது அதற்குள் புதைந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் தற்பொழுது இது குறித்த அந்த அறிக்கையில் குறிப்பிடுவது என்னவென்றால் 2022 அந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதலில் இலங்கையில்தான் அதிகப்படியான இந்தியர்கள் தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதாவது ஒவ்வொரு நாடுகளிலும் எந்தெந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்கின்ற பட்டியலை குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் 34 சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். அதுபோல மற்ற இடங்களில் மிக குறைவான அளவுதான் தாக்குதல்கள் நடைபெற்று இருக்கின்றன. ஆனால் இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய தாக்குதல்கள் 66 சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறது என்கின்றது அந்த குறிப்பு. அப்படி என்றால் மற்ற நாடுகளை விட இந்தியர்கள் இலங்கையில்தான் அதிகம் தாக்கப்படுகிறார்கள் என்கின்ற விடயம் பதிவாகிறது. தொடர்ச்சியாகவே இந்தியர்களை தாக்கக்கூடிய நிலைப்பாட்டை இலங்கை சார்ந்தவர்கள், அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த கடற்படை அல்லது இலங்கையை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது இப்பொழுது தெரிய வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த விடயம் இந்தியாவிற்கு ஒரு சிறிய கோபத்தை கொடுத்திருக்க வேண்டும் என்றுதான் அரசியலை சார்ந்தவர்களும் அரசியலை உன்னிப்பாக பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களும் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். அவர்கள் குறிப்பிடக்கூடிய கருத்து என்னவென்றால், பக்கத்து நாடு, நட்பு நாடு என்றெல்லாம் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நாட்டில் நம் நாட்டை சார்ந்தவர்கள் இவ்வளவு தூரம் தாக்கப்படுகிறார்கள் என்றால் இந்த விடயத்தில் நாம் அதிதீவிர கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் இப்பொழுது பேசப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. அப்படி என்றால் இனி இலங்கையில் தாக்கப்படுகிறவர்களுடைய பட்டியலை மையப்படுத்தி இந்தியா அந்த விடயங்களில் அதிதீவிரமான ஒரு கவனத்தோடு செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. இலங்கையை பொறுத்தமட்டில் தொடர்ச்சியாக இதுபோன்ற நிகழ்வுகள் ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டு இருக்கிறது என்கின்றார்கள் பாதிக்கப்பட்ட ஒரு சிலரும். நாங்கள் அந்த பகுதிக்கு சென்றால் அல்லது நாங்கள் சற்று கடல் பகுதியிலே சற்று உள்ளாக சென்றால் நாங்கள் தாக்கப்படுவது தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்ற வேதனை குரல்களும் எழும்பாமல் இல்லை. ஒரு நட்பு நாட்டில் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அதிகம் தாக்கப்படுகிறார்கள் என்றால் அது ஒரு வருத்தமான விடயமாகத்தானே பார்க்க வேண்டியதிருக்கிறது. நன்றியுடன் இன்பா.